போட்டிகளில் கலந்து கொள்ள போகும் பெண்மணிகள் முன்னே வருக. ஏக்கா, நம்மளை பார்த்தா அழகி போட்டியில் கலந்துக்கிற மாதிரி இல்லையோ? முன்னாடி தானே இருக்கோம். இவர் கலந்துக்கிறவங்க முன்னாடி வாங்கன்னு சொல்றாரு. நம்ம மூஞ்சிகள் எல்லாம் பார்த்தா அப்படி இல்லை போல. ஓகே ஓகே, வர வர பேர் கொடுத்துக்கிட்டே வாங்க. எல்லாரும் கலந்துக்கலாம், சரியா? இதுல யார் முதல்ல கலந்துக்க போறீங்க சொல்லுங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஐயோ, என்னக்கா பண்ணணும்? போய் நிக்கணுமாச்சுமா? அவ்வளவுதானே. எல்லாரும் என்னைய கோத்து விட்டீங்க. ஆமாம்மா, நீங்க வந்து முன்னாடி சும்மா நின்னாலே போதும். உங்களை யாரெல்லாம் அழகுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப அடுத்த போட்டியாளர் முன்னாடி வாங்கம்மா. என்னையா பாட்டு போட்டுருக்க? முதல்ல வந்தவளுக்கு மட்டும் லேடியோ பியூட்டிஃபுல் லேடியோ, இப்ப எனக்கு மட்டும் பொண்ணா பிறந்தா தான் அடக்கம் தான் வேணுமா? எனக்கு அடக்கம் வேணும்னு சொல்றியா நீ? உன்னை அடக்கம் பண்ணாம விட மாட்டேன் நானு. முன்னாடி நின்று உங்களை வழி நடத்துறது மட்டும்தாம்மா நானு. பாட்டு ப்ளே பண்றதெல்லாம் என் வேலை கிடையாது, சரியா? யூடியூப்ல மொத்தமா தட்டி விட்டு போயிடுறானுங்க. உங்களுக்குன்னு தலையிடத்துக்கு இந்த பாட்டு தான் வந்திருக்கு. ஒருவேளை உண்மையோ என்னமோ உங்க வீட்டுக்காரருக்கு தான் வரிச்சான். யோ தொப்பிக்காரரே, நீ மட்டும் வெளியே வாடி, உனக்கு இருக்கு. என் தெருவில் வந்து கேட்டுப்பாரு. என்ன மாதிரி அடக்கமான அமைதியான பொண்ணை நீ பார்க்கவே முடியாது. தெருவுக்குலாம் வர வேணாம் தாயி, இங்கேயே தெரிஞ்சிருச்சுமா என்னன்னு. நீ ஒரு அமைதியான அடக்கமான சாந்து சொரூபினின்னு. அது ஒழுங்கு மரியாதையா இந்த போட்டிக்கு நான் தான் வந்து வின்னர்னு தீர்ப்பு கொடு. இல்லை உன் தலப்பா வீட்டுக்கு போகாது இன்னைக்கு. தீர்ப்பு நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேம்மா. மூஞ்சியும் ஆளையும் மண்டையும் பாரு. அடுத்த போட்டியாளர் முன்னே வருக. அடுத்த போட்டியாளர் வருக. ஏன் லட்சுமி கூச்சப்படுறியோ? ஆமா ராணி, இந்த மாதிரிலாம் நான் கலந்துக்கிட்டு இன்னும் பழக்கம் இல்லை, அதான் கொஞ்சம் கூச்சமா இருக்குது. வேணும்னா ஒன்று பண்ணலாமா? நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வரலாமா? கேளு கொஞ்சம் அந்த அண்ணன்ட்ட. அண்ணே, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கலந்துக்கலாமா இதில்? சரிம்மா, அது உங்களுடைய விருப்பம். வாராணி, நம்ம விருப்பம் தானா? அர்ஜுன், நீ எப்படி இங்க வந்த? வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்கக்கா. இங்க என்ன போட்டியா? ஆமா அர்ஜுன், அழகி போட்டி நடந்துட்டு இருக்கு. சரிக்கா, ஆல் தி பெஸ்ட். சின்ன பொண்ணு, இவங்க தான் உன் தம்பியா? ஆமா குதிரைமுடி, லட்சு, ராணியக்கா, உஷா, இதான் என் தம்பி. எல்லாரும் பாத்துக்கோங்க. சின்ன வயசுல பார்த்தது, இப்பதான் பாக்குறேன். ஆமாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. நானும் சின்ன பொண்ணும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போது உன்னைய பார்த்தது. வேற யாரும் போட்டியாளர்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் வாங்க. இடியுடன் கூடிய மழையின் காரணமாக இந்த போட்டியின் முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்படும். அந்த கொடையை கொடுத்துட்டு போயா அவளுக்கா? இந்த கொடை அந்த பொண்ணோட தானே, நீ ஏமா கேக்குற? அந்த பொண்ணுக்கு கொடுத்ததே நான் தான், அதை முதல்ல கொடுத்துட்டு போ. மழை வேற பெய்யுது, அப்புறம் வந்து வாங்கிக்கமா. உன் வீடு இந்த தரையா இருக்கு, என் வீடு அந்த முக்குல இருக்கு. குடியான போக. என்ன பொம்பளையோ படுபாவி பசங்க, இந்த மழையை காரணமா வச்சு இன்னைக்கு தீர்ப்பு சொல்லாம விட்டுட்டான் பத்தியா அந்த தலப்பாக்காரன். இன்னைக்கு மட்டும் தீர்ப்பு சொல்லியிருந்தான், நான் தான் ஆளை ஜெயிச்சிருப்பேன். ஏ குதிரைமுடி, அதெல்லாம் கனவுல கூட யோசிச்சு பார்க்காதீங்க. ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்ற? நீங்களே சொல்லுங்க குதிரைமுடி, நாங்கெல்லாம் போனோம்ல, யாராவது ஒரு ஆள் பஞ்சாயத்து வச்சோமா அந்த ஆள்கிட்ட? கிடையாதுல. நாங்க பாட்டுக்கு போனோமா வந்தோமான்னு இருந்தோமா? நான் என்ன சும்மா அவன் கூட சண்டை போட்டேன்? நீ போகும்போது லேடியோ பியூட்டிஃபுல் லேடியோ பாட்டு, மற்ற எல்லாரும் போகும்போது அழகழகா பாட்டு. ஏன் நம்ம லட்சுமி அக்கா இத்தனை வயசாயிருச்சு, அந்த அக்கா போகும்போது கூட நல்லா பாட்டு. ஆனால் நான் போகும்போது மட்டும் இப்படி ஒரு பாட்டா? ஏன் குதிரைமுடி, அதுக்காக லட்சுவை பார்த்து நீங்க தாய் கிழவியை சொல்றீங்க? ஏன் வள்ளி, இப்ப நான் உன்ட்ட ஏதாவது வம்பளுத்தேனா? எதுக்கு என்னைய பத்தி பேசுற தேவையில்லாம? அக்கா, நான் உங்களை பார்த்து எதுவுமே சொல்லக்கா. இந்த சின்ன பொண்ணு தான், அவ 1000 சொல்லுவா. அதுக்காக நீ என்ன பார்த்து தாய் கிழவின்னு சொல்லுவியோ? நான் சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க கிழவிதான். ராணி, நான் முதல்ல வீட்டுக்கு போறேமா. மழை அடிச்சாலும் பரவாயில்ல, புயல் வந்தாலும் பரவாயில்ல, தவ்வி ஏத்தி ஏதாவது பண்ணி நான் வீட்டுக்கு போயிடுவேன். இவளுகிட்ட மனுஷன் பேச முடியுமா? பொம்பளையெல்லாம் அவளுகளா? சின்ன பொண்ணு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சின்ன பொண்ணு. நான் உங்களை பத்தி ஏதாவது சொன்னேன்னா நீ ஏன் தேவையில்லாம வம்பளுத்து விடுற?
இல்ல குதிரைமுடி, ஒரு தடவை வள்ளியா இருந்தா எப்படி இருக்கும்னு பண்ணி பார்த்தேன். கரெக்டா செஞ்ச சின்ன பொண்ணு. ஏ ஊசா வள்ளி கொஞ்சம் அமைதியா இருங்க. சின்ன பொண்ணு நீ அமைதியா இருமா. லட்சுமி அதெல்லாம் அவங்க சும்மா விளையாட்டுக்கு பண்றாங்க லட்சுமி, இதுக்கெல்லாம் சீரியஸ் ஆகாத. மழை விட்டதும் போகலாம். இப்போ போனா கண்டிப்பா நாளைக்கு ஜுரம் வந்துடும். ஏன் குதிரைமுடி, நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அந்த ஆளுகிட்ட இருந்து கொடையை வாங்கிட்டு வந்து இங்க கவுத்தி போட்டிருக்கீங்க. அப்புறம் என்கிட்டே வம்பு வளர்த்தான்ல அதுதான்.